You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோட பேசும் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிற தேவைகளை சந்திக்கிற நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதிருப்தியாய் தருகிற இந்த உலகத்தில் பல காரியங்களையும் நம்ம யோசிக்க வைக்கிற இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு நல்ல தேவனாய் நேர்த்தியானவராய் நமக்கு பதில் தருகிறவராக நம்முடைய எல்லா பாடுகளையும் அவர் ஏற்று சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆயுசுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் தந்தரலி தேவன் நமக்கு நன்மைகளை கட்டளிடுகிறவராக இருக்கிறார். அதனால இந்த கால நேரத்தில் ஆண்டவர் பாருங்க நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதத்திலும் ஒரு பெருக்கத்தை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கலான்னு நான் யோசிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 29ஆம் சங்கீதம் 11வது வசனம். தி புக் ஆஃப் சாம்ஸ் 29 verses 11. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. கடைசி வசனம் 11 வசனம் தான் இருக்குது. கடைசி வசனம் பாருங்கள், ரொம்ப அழகாக கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், அந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அதனால பலர் இந்த வசனங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. எங்கள் வாழ்க்கையிலலாம் கர்த்தர் இப்படி போல் ஒரு நன்மையை மாற்றத்தை கொடுக்குறாருன்னா ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார். அந்த தெய்வத்தை இவ்வளோ நாளாக நாங்கள் இழந்துட்டுமே, அந்த தெய்வத்தை தேடாதபடி இவ்வளோ நாட்களாக நம்ம எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீரழித்து கொண்டோமேன்னு சொல்லி வேதனைப்படுகிற அழுகிறதான எத்தனையோ சகோதரர் சகோதரிங்க உண்டு. அதனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்டதான எல்லா வேதனை துக்கத்திலேருந்து கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது பாருங்க. 29வது சங்கீதம் 11வது வசனத்தில், கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப அழகான ஒரு 3 நேர்த்தியான வார்த்தைங்க. ஒரு நீதி உள்ள ஒரு வார்த்தை, உண்மையான ஒரு வார்த்தை இந்த ஒரே ஒரு வசனத்தில் வச்சிருக்கிறார் பாருங்க. ஒன்று, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார். அப்போ பலன் கொடுக்க வேண்டும், பலன் நமக்கு வேண்டும்னா பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஜனங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? பலன் இழந்த ஒரு சூழ்நிலை, பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற தருவாயில் தான் ஒரு பலன் அவங்களுக்கு வேண்டும், ஒரு பலன் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். அப்போதான் அதனால தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்ல கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரா, அவர் பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிற ஒரு பெரிய பலனாக, நன்மையாக, ஆரோக்கியமாக, ஆசீர்வாதமாய் கர்த்தர் தம்முடைய வாழ்க்கைகளை அவர் மாற்றுகிறவர் இருக்கிறார். மாத்திரமில்லை, அது படிக்கிறதுல சொல்லப்படுகிறது. 2வது, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறவர் என்று சொல்லி அவர் பலன் கொடுக்கிறவர். அப்போ உனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பலன் உண்டு. ஏசப்பா எனக்கு பலனா இருக்கிறாரு, ஆண்டவரே எனக்கு பலனா இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உனக்குள்ள வருது. 2வது, இங்க பார்க்கிறோம் கர்த்தர் தமது ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானங்களை எழுந்து எத்தனையோ ஜனங்க இன்னைக்கு அலைந்து இருக்குது, மெய் சமாதானத்தை தேடி எங்கெங்கயோ போறாங்க. பல கோவில் குளங்களுக்கு ஏறுகிறதான ஜனங்க சமாதானத்திற்கு, சமாதானம் கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா, இங்க போன சமாதானம் வருமா, அந்த கோவிலுக்கு போன சமாதானம் வருமா, இந்த பிரகாரங்களுக்கு போன சமாதானம் வருமா, எங்க போனாலும் சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. நிரந்தரமான சமாதானம். ஒருவேளை ஒரு 3 மணி நேரம் ஒரு சினிமா அரங்கில் உட்காந்து ஒரு படத்தினை பார்த்து கொஞ்ச நேரம் அதில் வருகிற காட்சிகளெல்லாம் பார்த்து கவனித்து சிரிக்கும் போது சிரித்து, அழும்போது அழுது, கருத்தாக யோசிக்கும் போது யோசிக்கிற அந்த தன்மையிலையும் உனக்கு என்ன பண்ணாது, சமாதானம் கிடைக்காது. இல்லை எங்கேயோ ஒரு மேஜிக் ஷோ பண்ணுறாங்க, அந்த ஷோவில் போயிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் நம்முடைய நேரத்தை கழிக்கலன்னா நிரந்தரமாக சமாதானம் இருக்காது. இல்லை ஒரு பெரிய மருத்துவர், அந்த மருத்துவர் ஏதாவது நமக்கு சமாதானம் உண்டாக்குறதான செயலை எனக்கு செய்வார் அப்படின்னா எந்த காரியம் நடக்கவே நடக்காது.
ஒருவேளை நீ எங்கேயாவது போயிட்டு பெரிய ஒரு மாலிலையோ இல்லை எங்கேயாவது ஒரு கடை தெருவில் போயிட்டு எனக்கு நிரந்தரமான ஒரு சமாதானம் எங்கேயாவது கிடைக்குமான நிச்சயமா கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்கிறேன். இந்த நல்ல நாளில் இந்த காரணத்தில் இயேசுவை நீ நம்பி வரும்போது இயேசு தான் உனக்கு மெய் சமாதானத்தை தருகிறார். இஸ் அ இட்டர்னல் பீஸ். அவர் தான் நமக்கு நிரந்தரமான ஒரு சமாதானம், நித்தியமான ஒரு சமாதானம். அவர்கிட்ட தான் உனக்கு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரம்மா. ஐயா, உனக்கு தேவன் நிரந்தரமான சமாதானத்தை கொடுப்பார். அப்போ 2 காரியம் பாருங்க. ஒன்று, ஆண்டவர் பலனை கொடுப்பார். பலன் இல்லாத இருக்கிற, பலன் இழந்திருக்கிற, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, சீர்குலைஞ்சிருக்குது, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பலன் இல்லையே, நம்பிக்கையில்லாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கேன்னு, யார் என்னை பலப்படுத்துவாங்க, யார் எனக்கு சமாதானத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறியா? இந்த கால நேரத்தில் இயேசு சுவாமி உடைய வாழ்க்கையில் நிரந்தர சமாதானத்தையும் நிரந்தரமான பலனை தந்து மாத்திரமில்லாதபடிக்கு கீழ்பாகத்தில் சொல்லப்படுகிறது, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி. அவர் நிரந்தரமான பலன் தருகிறார். அவர் பலன் தருகிற கர்த்தர் தமிழ் ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருப்பார். 2 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று, பலன் எழுந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. வயதாயிட்ட பிற்பாடு நீ எதை செய்யணும்லாம் செய்யவே முடியாது. பலன் இருக்கும்போதே, வயது இருக்கும்போதே காரியங்களை செயல்படுத்தி கொள்ளணும். 2வது, நீ எங்கெங்கெல்லாம் போய் சமாதானத்துக்காக அலைஞ்சு தெரிஞ்சுட்டு மற்ற இடத்துல எங்கேயாவது கிடைக்குமான்னு வந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஒரே ஒருத்தர் உனக்கு சமாதானத்தை நிரந்தரமாய் கொடுப்பார்னா அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அந்த ஏண்டவராகிய தேவன் உன் வாழ்க்கையில் நிரந்தர சமாதானத்தை தருவதற்கு, நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தருவதற்கு நீ அவருடைய பலத்தை கரத்திற்குள்ளாய் அடங்கிரு. ஏசப்பா உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். உனக்கு புதிய பலன் உண்டாகும், புதிய சமாதானம் உண்டாகும், புதிய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் கட்டளையிடும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உன்னை வழிநடத்துகிறவராக இருக்கார். ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்கா ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரே எனக்கு பலன் யாரு கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் நான் என் பலத்தை தரேன்னு சொல்றீங்க. ஆண்டவரே எனக்கு யாரு சமாதானத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது என்னுடைய சமாதானத்தை உன்னை வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. யார் என்னை ஆசீர்வதிப்பாங்க, யார் எனக்கு நன்மை தருவாங்கன்னு சொல்லி அங்கலாய்த்து ஏங்கும் போது சொல்றீங்க, இதோ என்னுடைய நித்திய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி இந்த கால நேரத்தில் இது 3 பெற்றுக்கொண்டு பிள்ளைங்க இந்த வசனத்தை கவனிக்கிறவங்க ஆண்டவரே ஒருவேளை பிரயாணப்பட்டு கொண்டு வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த வசனத்தை கவனிக்கலாம். தினந்தோறும் 7 மணிக்கு அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரர் பேசுவாங்களேன்னு சொல்லி ஆண்டவரே தகப்பன ஏக்கத்தோடு கவனிக்கிற பிள்ளைங்களுக்காக நான் செபிக்கிறையா. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய திருப்பம் உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதிகான மகிமம் குறைவேற்க எடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.